தோழரான போராட்ட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தோழர்களே, நம்மளுடைய ஆக்சுவலா நேற்று பட்ஜெட் தோழர்கள் சொன்ன மாதிரி தான். அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டிருந்தால் அவர்கள் இன்னைக்கு நிதியமைச்சராகவே இருந்திருக்க முடியாது. அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகாத ஒரு சூழ்நிலை தான் உங்களுடைய நிதியமைச்சருக்கு உருவாயிருக்கும். அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா மக்களுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ளாத ஒரு நிதியமைச்சர் இந்த அரசாங்கத்தினுடைய இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கத்துக்கு அவப்பேரை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் தான் இன்னைக்கு நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்ட இதுல தோழர் சொன்ன மாதிரி அவர்களுக்கு இன்னைக்கு இந்த ஆட்சியை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசாங்கம், அவர்களுடைய எம்பிக்களும், அதே போல் பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியுடைய எம்பிக்களும் தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய லெவலில் இன்னைக்கு இருக்கிறார். அவர்கள் தான் நடத்துகிறார். பின்காலத்தில் இருந்து அவர்களுக்கு தேவையான அவங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான வகையில் அனைத்து உரிமைகளும் பெற்றிருக்காங்க. ஆனா அதே டைம் நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வரியை செலுத்தக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கான வரியை நம்மளுக்கு செலுத்த வேண்டிய வரியை கூட இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் தரவில்லை. அப்போ நம்ம இதற்கான அனைத்து மாநிலத்திலும் இன்னைக்கு அதற்கான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. இன்னைக்கு தோழர் சொன்ன மாரி எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள மாட்டோம் என்று எல்லா மாநில அரசாங்கமும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, இப்படி அனைத்து மாநில அரசும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய சொல்லி நம்மளுடைய அரசு ஊழியர் அவர்களுடைய கோரிக்கையான முதன்மை கோரிக்கையான பழைய பென்ஷனை இந்த அரசாங்கம் ஒரு முன்மொழிவு கூட வைக்காமல் நடந்தது. அதே போல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 8வது ஊதிய என்னடா நீங்க மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இதுல வைக்கலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனா மத்திய அரசாங்கம் அந்த 8வது ஊதிய குழுவை எல்லாம் உருவாக்குனால்தான் நம்ம இங்க மாநிலத்துல ஊதிய உயர்வை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கும். அதே போல்தான் இந்த பழைய பென்ஷனும் நீங்க PFRDAங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்போ அந்த மத்திய அரசாங்க ஊழியர்களுடைய கோரிக்கையை அவர்கள் பரிசீலனை செய்து அதற்கான ஒரு முன்மொழிவை வைத்திருந்தார். நம்மளுடைய தமிழக அரசாங்கத்திடம் நாம் கேட்பதற்கு வசதியாக. அதே போல் நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துக்கு இதுக்கு வாயிலாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கு. நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் இதே போல் பட்ஜெட்டில் நம்மளுடைய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையான பழைய பென்ஷன், காலமுறை ஊதியம் வழங்கணும் சத்துணவு ஊழியர்களுக்கு, மற்ற MRB சத்துணவு நம்மளுடைய நூலகர், இப்படி நம்மளுடைய கோரிக்கையை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அரசாங்கமும் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் இதே சூழல் இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இன்னைக்கு நாங்கள் எதுவும் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில அரசாங்கம் இதை சந்திக்கும் என்பதே நாம் இவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சூழல் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துறோம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாநில அரசு ஊழியர் சங்க மேலும் இதை கையில் எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் இறங்குவது என்ற ஒரு முடிவும் இன்னைக்கு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதை நடத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் இந்த நம்மளுடைய கோரிக்கையை பெறுவதற்கான போராட்டம் இன்னும் மதுரை நம்மளுடைய டிசம்பர் மாதம் முடிவில் நம்மளுடைய மாநில மாநாட்டில் எடுக்கப்படும் முடிவைப்படி நாம் வரக்கூடிய காலங்களில் போராட்டத்தை நாம் முன்மொழிந்து நம்மளுடைய போராட்டத்தை வெகு இதாக வலிமையாக நடத்த வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கான போராட்ட ஆயத்தத்தை நாம் இப்பொழுதே நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு வரக்கூடிய காலம் போராட்ட களமாக இருக்கும் என்பதை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தோழர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.